கேஸ் சிலிண்டர்கள் தட்டுப்பாடு எதிரொலியாக அத்தியாவசிய சட்டங்களை இன்வோக் பண்ணி யார் யாரெல்லாம் பதுக்குறாங்களோ அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய அரசு பிரகடனப்படுத்தியிருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களோடு பாரதி ராஜா இணைந்திருக்கிறார். பாரதி ராஜா, ஓற்றியோ. கண்டிப்பாக தற்போது நாட்டில் எதிர்பார்க்கப்படும் அந்த கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு பிரச்சனைக்கு தீர்வு காண மத்திய அரசு முக்கியமான நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறது. அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் 1995 கீழ் சமையல் எரிவாயு சிலிண்டரை யாரும் பதுக்கி வைக்க கூடாது, பதுக்கி வைத்தால் நடவடிக்கை எடுக்கப்படும். இந்த விஷயத்த 2 காரணத்துக்காக மத்திய அரசு அதிகாரப்பூர்வமா சொல்லியிருக்காங்க. என்னென்ன விஷயம்னா, முதல்ல இந்த சமயத்தை பயன்படுத்தி சிலிண்டரை பதுக்கி வச்சு அதை அதிக விலைக்கு விற்க முயற்சிக்கலாம், அதற்காக பதுக்கலாம் ஒண்ணு. இன்னொன்னு, இந்த விநியோகத்தை முறைப்படுத்தணும். அதாவது இப்போ உள்ள தட்டுப்பாட்டை யாருன்னா வீட்டுக்கு தேவையோ அல்லது வணிக பயன்பாட்டுக்கு தேவையோ அவங்க பதுக்கி வச்சுக்கலாம், நமக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்னு. அந்த பிரச்சனைகளால் மற்றவர்களுக்கு பாதிப்பு ஏற்படலாம். ஸோ இந்த 2 பிரச்சனையை தவிர்க்கிறதுக்காக மத்திய அரசு இந்த சட்டத்திற்கு நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்ல, இந்த எல்பிஜி தயாரிக்க பயன்படுத்தப்படும் மூலப்பொருட்களுக்கும் ஒரு சில கட்டுப்பாடு விதித்திருக்கிறது. அதாவது புரோபேன் மற்றும் பியூட்டேன், இந்த 2 மூலப்பொருட்கள், பெட்ரோகெமிக்கல் மூலப்பொருட்கள் தான் எல்பிஜி தயாரிக்க பயன்படுத்தப்படுவது. இதை பெட்ரோகெமிக்கல் பொருட்கள் தயாரிக்க பயன்படுத்தக்கூடாது என மத்திய அரசு உத்தரவிட்டிருக்கிறது. வெறும் எல்பிஜி தயாரிப்புக்கு மட்டுமே இப்போதைக்கு இதை பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, உற்பத்தி செய்யப்படும் அனைத்து எல்பிஜி சிலிண்டர்களும் ஐஓசிஎல், அதாவது அரசு நிறுவனமான ஐஓசிஎல், பிபிசிஎல், ஹெச்பிசிஎல் இந்த நிறுவனங்களுக்கு மட்டுமே, இந்த பொதுத்துறை நிறுவனங்களுக்கு மட்டுமே விநியோகிக்கப்பட வேண்டும் என்று கூறப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்ல, இயற்கை எரிவாயு விநியோகத்தை பொறுத்தவரை வீடுகளுக்கு குழாய் வழியாக வழங்கக்கூடிய பிஎன்ஜி, வாகனங்களுக்கான சிஎன்ஜி, இது போன்ற விஷயத்திற்கு முன்னுரிமை அளிக்கப்படும் அப்படின்னு மத்திய அரசு தெரிவித்திருக்கிறது. அது மட்டுமல்ல, எரிவாயு சிலிண்டர்களை முறைகேடாக பதுக்குவதை தவிர்க்க சில பகுதிகளில் 2 சிலிண்டர்களுக்கு 25 நாள் நடைமுறை அப்படின்றது ஏற்கனவே இருக்கு. இந்த கட்டுப்பாடு தீவிரமாக கண்காணிக்கப்படும் அப்படின்னு மத்திய அரசு சொல்லியிருக்கு. இவர்கள் யாராவது விதிகளை மீறினால் அத்தியாவசிய பொருட்கள் சட்டத்தின் கீழ் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் காதலும் கலகலப்பும் நிறைந்த ஒரு புத்தம் புதிய ஃபேண்டசி தொடர் ராஜா ராணி தினமும் இரவு 8 மணிக்கு.